லோக் ஆயுக்தா லோக்பால் மசோதா என்ற இந்த லோக் ஆயுக்தா 2013 14 ஜனவரி மாதம் நடைமுறைக்கு வந்த இந்த சட்டத்தை பற்றி நமக்கு லோக்பால் மசோதா என்று சொல்லக்கூடிய இந்த லோக் ஆயுக்தா சட்டம் ஒரு மாநில அரசு செய்யக்கூடிய உச்சபட்சமான ஊழல் நடவடிக்கையை அதை புகாராக பதிவு செய்வதற்கான அங்கீகாரத்தையும் அனுமதியும் ஒரு சாதாரண குடிமக்களுக்கு வழங்குகிறது. புதுச்சேரியிலே நடக்கக்கூடிய பல்வேறு ஊழல்களுக்கான காரணம் என்னவென்றால் அதை விசாரிப்பதற்கும் குற்றப்படுத்துவதற்கும் ஊழலை ஆவணப்படுத்தி அதன் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கும் ஒரு சட்ட வரைமுறையும் குறிப்பான ஒரு நல்ல ஆணையமும் இல்லை. இந்த லோக் ஆயுக்தா என்று சொல்லக்கூடிய இந்த சட்டத்தின் நடைமுறையிலே அதற்கென பரிந்துரைக்கப்பட்ட ஒரு குழு நியமிக்கப்படும். அது நடுநிலையான குழுவாக இருக்கும். அக்குழுவிலே நம்முடைய புகார்களை நாம் பதிவு செய்யலாம் என்ற அந்த அங்கீகாரத்தை இந்த லோக்பால். எனவே வர இருக்கக்கூடிய தேர்தல் காலகட்டத்திலே இந்த வாக்குறுதியை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் கட்சியை தேர்ந்தெடுக்கக்கூடிய மனநிலைக்கு நாம் வர வேண்டும். நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் ஊழல் மலிந்து கிடக்கிறது. ஊழலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் லோக் ஆயுக்தா சட்டம் நம்முடைய மாநிலத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும். லோக் ஆயுக்தா சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அரசையே நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதை யார் தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கிறார்களோ அவருக்கே நம்முடைய வாக்களிப்போம் என்ற இந்த சிந்தனையை நாம் மக்கள் மத்தியிலே உருவாக்க வேண்டும். ஊழல் இல்லாத ஒரு புதுச்சேரி மாநிலத்தை உருவாக்குவதே நமது நோக்கம்.